வெற்றி பெறப் போகிறாய் என்று எண்ணும் நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்களில் படும். நல்லதொரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக ஏற்படுத்த போகிறார். ஓடி ஓடி களைச்சு போயிருக்கீங்க, தேடி தேடி சோர்ந்து போயிருக்கீங்க. வாழ்க்கையில பல மனுஷங்க கிட்ட ஏமாந்து ஏமாந்து விரக்தியின் பாதாளத்தில் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். இதை அவர் உணர்ந்து கொண்டதால் தான் இந்த பயிற்சியும் இந்த நேரமும் இந்த பதிவும். தேடுதல்கள் மூலமாக கிடைக்கப் போகும் நன்மைகள் உங்க வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. வெற்றி மட்டுமில்ல, சாதனையும் இருக்குது. உங்க வயதோ உங்க படிப்போ குறையே இல்லை. மனதில் ஏற்பட்ட குறையை பொறுத்து அதை எவ்வாறு சரி செய்கிறோமோ அதை பொறுத்து வாழ்க்கையில் மிக 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 அற்புத சக்தியும் அதிசய சக்தியும் ஒன்று சேர்ந்து தீய சக்தியை விரட்டி உங்களை இந்த உலகத்துக்கு யார் என்று காட்ட அது தயார் நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மாயுத பயிற்சி மாபெரும் வெற்றியை தரப்போகிறது. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி நன்றி நன்றி. என்னையும் நீ தேர்ந்தெடுத்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு இன்று உன் முன் ஒரு மாணவனைப் போல் நான் நிற்கிறேன். இந்த படிப்பை நல்லபடியாக படிப்பேன். இதுவரைக்கும் சந்தோஷத்தை பார்க்காத நான் இனி நிம்மதியை பார்ப்பேன். தீய சக்தி எனக்குள் இருந்து என்னுடைய பொழப்பை கெடுத்து என்னை நடுரோட்டில் நிற்க வைத்தது. அன்று என் வாழ்க்கையில் நீ வந்தாய். நீ வந்ததுக்காக இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றியை நீர் ஏற்றுக்கொள். என் கண்ணீரை நீ ஏற்றுக்கொள். என்னுடைய சுமைகளை நீர் ஏற்றுக்கொள். ஒவ்வொரு இரவும் அன்பேசாய் குடும்பத்தில் கர்மாக்களை நாங்கள் உறங்கும் போது நீர் அழித்து கொண்டு இருக்கிறீர் என்ற நல்ல செய்தியை கேட்கும் போது என் கண்களில் நீர் கொட்டியது. என்னுடைய சாயப்பா என்னை கைவிட மாட்டார். யார் என்ன எனக்கு தொல்லைகள் தந்தாலும் என் சாயப்பா என்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் போதிய அவமானங்களை அடைந்தேன். நாளை காலை எழுந்தால் என்ன செய்வது? கடன்காரர் வருவாரே, கையில காசு இல்லையே. அவர் வந்து ஏதாவது திட்டினாருன்னா, அசிங்கமா பேசினாருன்னா, கெட்ட வார்த்தைகள் பேசினாருன்னா என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் கலங்குவார்களே. மதிப்பில்லாத மனிதனாக நான் நிற்கிறேனே அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒருவருக்கு நல்ல செய்தி இன்ற இரவில் வரும். பல சாய்ராமுக்கு பல நல்லவைகள் நடக்கும். எந்த நேரத்திலும் நீங்கள் மனசு கலங்காமல் நல்ல அற்புதமான அதிசயமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போதே ஒரு விழிப்புணர்வு. அதனாலதான் இந்த பிரார்த்தனையை முடிக்க முடியல.
ஸோ பிரார்த்தனை நல்லபடியாக முடிஞ்சது. அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் இதோ இந்த நொடியில் ஏற்படுத்த வேண்டும். சாயப்பாவே, எங்களுடைய கர்மாக்களுக்கு நீ ஆணையிடு, எங்களை விட்டு விலக, நல்வழியில் வாட சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க. நன்றி, நன்றி, நன்றி. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர். நிச்சயமா நீங்க கலங்காதீங்க. கடன்காரங்க நாளைக்கு வருவாங்க. கடன்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை வேதனைப்படுத்தினாலும் அமைதியான முறையில இருங்க. அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கு உரிய நல்ல செய்தி வந்து சேரும். பதிவு ஆரம்பிக்கலாமா? சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நல்ல தொடக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கார். ஒரு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பாழ்பட்டுடுமோ, என்னுடைய கனவுகள் எல்லாம் கலைஞ்சிடுமோ, என்னோட பிரார்த்தனை பலிக்காமல் போயிடுமோ, இதெல்லாம் எனக்கு கவலைகளா இருந்தது 10 வருஷமா. இந்த 10 வருஷமா நான் எதையுமே சாதிக்கல, இழந்தது ஜாஸ்தி. அழாத நாட்களே இல்லை. ஆனா இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு அன்பே சாயில சொன்ன மாயுத்த விதிமுறைகளை நான் ஃபாலோ பண்றேன். இந்த நொடி வரைக்கும் என் உடம்பு மெய் சிலிர்க்கிறது. ஒரு நம்பிக்கை என்ற தீபத்தை நான் ஏற்றி உள்ளேன். இனி எனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது ஒரு சாய்ராமுடைய ஸ்டேட்மெண்ட். சோ அது போல பல சாய்ராமுக்கு இன்னைக்கு வெட்டுக்கிளி, பட்டர்ஃப்ளை. எங்க வீட்டுல பூனையே வளர்க்கல, ஆனா வெள்ளை பூனை வந்து நின்னுச்சு. ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டேன், அது சாப்பிட்டு போகுது. பூனை பிஸ்கட்டை சாப்பிடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பூனையும் பிஸ்கட்டை சாப்பிடுமா? என்னங்க, முதல் நாளே சும்மா அதிருது அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. சும்மா அதிருது இல்ல மாயுத்தா. இந்த மாயுத்தால நீங்க கலந்துக்கும் போதே உங்களை வச்சு கர்மாக்களை, ஒரு மாயைய அவர் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய போர் போல அதை செய்ய வைக்கிறார். நெஞ்சில சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த சந்தோஷமான மங்களகரமான செய்திகள் வரும். காத்திருங்கள். பொறுமையுடன், நம்பிக்கையுடன், சகிப்பு தன்மையுடன் காத்திருங்கள். எப்பயுமே அமைதியா இருக்காதீங்க. செயல்படாம இருக்கிறது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு விஷயத்த நடக்கணும்னு நினைங்க, ஆசைப்படுறீங்க, ஆசைப்படுங்க. அதை கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனை செய்யும் போதுதான் அது எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வரும். அப்போ ஒரு இடத்தையும் நாம சிறப்பா செயல்படுத்தணும்ன்ற அறிவு நமக்குள்ளே வரும். எனக்கு பேச தெரியாது ஸ்கூல் பண்ணும்போது, சிரிக்க தெரியாது, அதாவது மற்றவங்க கிட்ட ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவேன். பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ட்ரீம், கற்பனை பண்ணுவேன். பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நம்ம ஸ்மைல் எப்படி இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா பேசணும், எப்படி பொலைட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீம் ஓடும். அன்னைக்கு அந்த ட்ரீம் தான்
இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பேச வைக்குது. சோ ஆசைப்படுற வாழ்வதற்காக, பேராசைப்படல, ஒரு பேசிக் வாழ்க்கைய நான் வாழணும். எல்லாருக்கும் அது அவசியமா இருக்கு. சோ எத்தனை நாள் கடனோட வாழ்வது, எத்தனை நாள் பிரச்சனையோட வாழ்வது, எத்தனை நாள் அடிமை கோலத்தோட வாழ்வது, எந்த மனுஷனும் மதிக்கல, கண்ணீரா போகுது. கண்ணீர் சொட்டா விரல, அருவியா, ஆறா, கடலா போகுது. அப்போ என்ன திருப்பு முனை ஏற்படுத்த போகுது நம்ம வாழ்க்கையில? கேள்விக்கு பதிலே இல்லை. சோ ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சுகம், துக்கம், துன்பம் எல்லாமே இருக்கு. பட் அவனால சரி பண்ண முடியாத அளவுக்கு அவன் இருப்பதை அவன் உணர்கிறான், அதை நினைக்கிறான், அப்படியே வாழறான். அவனால சரி பண்ணவே முடியல. இனி அந்த தொல்லை இல்லை. ஏன்னா மாயுத்தால என்ன செய்யணும்ன்ற ஒரு கைட்லைன் உங்களுக்குள்ள PDF கிடைச்சிருக்குது. அதற்குண்டான லைவ் வீடியோவும் அன்பே சாயில இருக்குது. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம், விளக்கம் கொடுத்துருக்கோம். சோ படிக்க வேண்டியது, கேட்க வேண்டியதுதான், படிக்க வேண்டியதுதான், செயல்படுத்த வேண்டியதுதான். கடவுளை வணங்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. செயல் செயல் செயல். சோ செயலை காட்டுங்க. அது ஒரு மாபெரும் வெற்றி புரட்சியை ஏற்படுத்தும். அமைதியான வழியில செல்ல முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. அமைதியா இருந்தா என்னை ஏமாத்துவாங்க, என்னை இன்னும் ஒதுக்கி வைப்பாங்க, நான் கொஞ்சம் போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்க. போராடுங்க, ஆனா அமைதியான வழியில போராடுங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்கிறது உங்களை தாண்டி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாத அளவுல அந்த அமைதி, புரட்சி, அந்த போராட்டம் இருக்க வேண்டும். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள். கனவு காணுங்கள். கனவு காணும் போதுதான் அதை அடையணும்ன்ற ஒரு வைராக்கியம் வரும். உன்னுள் இருக்கும் வைராக்கியம் இருக்கிற வரை உன்னை ஒருவனாலும் அசைத்து பார்க்க முடியாது. வைராக்கியம் இல்லைன்னா இல்ல. என்னமோ வந்தோம், போனோம், வாழ்ந்தோம், அவ்வளவுதான். 4 பேர் திட்டானா திட்டு, கோவப்படுறானா கோவப்படட்டும். சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம ஏற்படுத்தி எதுவுமே செய்ய வக்கில்லாத மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். அந்த அவல நிலை உங்களுக்கு வேண்டுமா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இங்க இருக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வாழ மட்டும் இல்ல, சாதனை படைப்பதற்கு உண்டான வழிமுறைகளும் நெறிமுறைகளும் இந்த மாயுத்தாவில இருக்கு. ஆனா தொடர்ந்து செய்வதன் மூலமா அதற்குரிய பலன்களை நாம் அடைய முடியும். ஒரு நல்ல உற்சாக மிகுந்த ஒரு மனநிலை, ஒரு நம்பிக்கைக்குரிய மனநிலை, எதையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற மனநிலை, மனநிலைய சரி பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. 1 மணி நேரம் சும்மா இருங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு 1 hour ரிலாக்ஸ்டா இருங்க. சோ என்னதான் பிரச்சனை இருக்குதுன்றத தேடுங்க. பொறுமையா நிதானமா தேடுங்க. அவசரப்படாதீங்க. பதில் கிடைக்கும் வரை தேடு. பதில் கிடைக்கும் வரை தேடு.
எமோஷனலா தேடக்கூடாது. வாழ்க்கை புட்டுக்குச்சின்னு தேடக்கூடாது. வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் தேடுகிறேன். எனது பிரச்சனைகள் என்பது என்ன? எங்க இருந்து அது ஆரம்பமாகுது? எங்க அந்த புள்ளி தொடங்குது? தொடங்குற இடத்துல இருந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது? எந்த இடத்துல மாட்டணும்? எந்த இடத்துல சிக்கணும்? முதல்ல அந்த சிக்கல்களை கண்டுபிடிப்பது தான் உங்க வேலை. எமோஷனலா தேடக்கூடாது. ஃபைனலா என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு இன்னொருத்த மேல தூக்கி போடக்கூடாது. அது ரிசல்ட் இல்லை, அது கணக்கு தப்பு, அது சரியில்லை. சரி அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, உங்க அறிவுக்கு உட்பட்டு பல விஷயங்கள் சரி இருக்கிறதெல்லாம் சரியில்லையாததும், சரியில்லாததெல்லாம் சரியாகவும் இருக்கும்படி நடக்கும். இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது. நீ வாழணும். நீ செமையா சிறப்பா எல்லோருக்கும் பிடித்தவனா, எல்லோருக்கும் நல்லவனா, எல்லோருக்கும் உண்மையானவனா நீ வாழணும். அததான் நம் சாயப்பா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம். உன் மனசாட்சியை சாந்தப்படுத்து, மனிதர்களை வேண்டாம். மனிதர்களை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா அவர்கள் குரங்கு டான்ஸ் ஆடினா கூட நம்ம ஆடணும். நாய் மாதிரி கொலைக்க சொன்னா கூட நாம கொலைக்கணும். உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவனாக இரு. மனசாட்சியை அடகு வைக்காத. அது உன்னோடது. அது உன் கூட இருந்தா உனக்கு மதிப்பு. அது வேற யாருக்காவது கொடுத்துட்டா உனக்கு அது இழப்பு. நம்ம இழந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி பல விஷயங்கள் தான். நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க. ஒன்றா, இரண்டா, 1000, லட்சம், கோடி. ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டு வந்துள்ளோம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் இழக்கிறோம். அப்ப இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இனி உருவாக்குவதற்கு உண்டான காலம். இனி நீ அமைதியான முறையில உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னுடைய செயல்களை நீ செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் டோன்ட் பி எமோஷனல், டோன்ட் பி ஸ்ட்ரெஸ், பி கேர்ஃபுல். ஒரு ஹாப்பியான மைண்ட உள்ளவை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மைண்ட உள்ள வச்சு இருப்பதையும் கெடுத்து கொள்ளாமல் வாழ்வதற்கு முயற்சிகளை செய். கடவுளுடைய அற்புதமான விஷயங்களும் உனது தேடுதல் மூலமாக நீ கண்டெடுக்கப்படுவாய். அற்புத சக்தி, அதிசய சக்தி, இந்த 2 சக்தியும் சேர்ந்து உனது தீய சக்தியை எதிர்த்து நின்று போராடுவதற்கு நீ தயாராக இரு. அதை விட்டுட்டு சும்மா அது இல்லை, இது இல்லை, நான் அப்படி இருந்திருக்கணும், நான் இப்படி இருந்திருக்கணும், ஆனா கடைசியில வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு இந்த புலம்பல்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு, எத்தனை நாள் புலம்ப முடியும்? சோ புலம்புறதால என்ன லாபத்தை சம்பாதித்தாய்? நஷ்டம் வந்துடுச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தா நஷ்டம் போயிடுமா? எஸ், லாஸ். இந்த லாஸ் இனி குறையணும். அடுத்தது குறைஞ்ச லாபம் கூடணும். அப்ப இதற்கு உண்டான ஆயத்த பணிகளை என்ன செஞ்சிருக்கோம்? அப்போ நம்ம வாழ்க்கையில பல கட்டங்களை நாம தாண்ட வேண்டிய
ஒரு கட்டாயம் இங்க இருக்குது. அது கட்டாயம் என்று சொன்ன உடனே அதற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். அத ஒரு வார்த்தையா வைங்க. ஆனா உங்க வாழ்க்கையை வாழ முடியும் என்று உறுதியாக நம்புங்கள். உங்களோட நம்பிக்கையே உங்க வாழ்க்கைக்கு உயர்வை தரும், அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேடி தரும். ஒவ்வொரு நாளும் விடியல் அற்புதமானது, அழகானது. யாரு சாயப்பாவோட குழந்தையா இருந்து அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிசயமும் அற்புதமும் இந்த யுகத்தில் இல்ல, இந்த 48 நாட்களில் நடந்தே தீரும். இதை தவிர்க்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இன்னைக்கு யார் யாரு இந்த 48 நாள்ல முதல் நாள் யார் யார் என்னென்ன செஞ்சீங்கன்றத வாட்ஸ்அப் பண்றீங்க. ஸோ பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணுங்க. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி எல்லாரும் போகும்போது நீங்க அந்த இடத்துல லாக் ஆக கூடாது. ஸோ எல்லாரும் சேர்ந்து பயணங்கள் செய்யும் போது, நாமும் பயணங்கள் செய்யும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்தை நாம் அடைய முடியும். இது சாயப்பாவோட உறுதி, சாயப்பாவோட உத்தரமான ஒரு விஷயம், சத்திய வாக்கும் கூட இது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. புது விடியலை நோக்கி செல்வதற்கு நீர் வழிகாட்டியாக அமைகிறீர்கள். கவலைகளாலும் துக்கத்தினாலும் வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை என்னை இந்த பதிவின் மூலமாக உணர்த்தினீர்கள். இனி நல்ல வாழ்க்கையை நான் வாழுவேன். என்னை மன்னித்து என்னை உங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொண்டு எங்களுக்கு தேவையானவை என்ன இருக்கிறது என்பதை என் கண்கள் முன் வர செய்யுங்கள். எங்கள் அறிவு கண்ணையும் எங்கள் மனக்கண்ணையும் திறந்து புதிய வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை நீர் இன்று இரவு காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அருமை தகப்பனே, உங்களை விட்டால் வேறு யாரப்பா எங்களுக்கு? இந்த நொடியில் நாங்கள் செய்து கொண்ட பிரார்த்தனை பலன் அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறாய் உனது அன்பையும் உனது மனதையும்? காத்திருக்கும் நாங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் காத்திருப்பதன் மூலம் எங்கள் நம்பிக்கையை நீர் ஒரு பலத்தை கொடுத்து அதற்கு கூட சேர்ந்து ஒரு வெற்றியையும் நீங்கள் தரப்போகிறீர்கள் அல்லவா? அதனால் காத்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் எங்களுடைய செயல்களையும் நாங்கள் முழு மனதுடன் உன்னை எங்கள் மனதில் நினைத்து செயல்படுவோம். நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி நல்ல பிள்ளைகளாக இந்த நிமிடத்தில் நீர் மாற்றுங்கள். அப்படியே செய்வதற்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒரு அற்புதமான பிரார்த்தனையையும் நம்ம செஞ்சாச்சு. நம்பிக்கையுடன் இருங்கள். அன்பே சாய் என்றும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா.